மகா இந்த வீட்டுக்கு வந்தால் தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டார் வேறு, நாங்கள் இந்த வீட்டில் இருப்போம் அப்படின்னு வேறு சொல்லியாச்சு. அதனால் இப்போ சூர்யா கிளம்பி மகாவோட வீட்டு வாசலில் உட்காந்துருந்து பார்த்தாலும் அவங்க வந்து 2 கேள்வியை கேட்டு அனுப்பிவிட்டுறாங்க. இதே மாதிரி நான் வந்து இதோட குழந்தைய கூட்டுட்டு என் குழந்தைன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக விட்டுருவீங்களா? இந்த குழந்தையுடைய அம்மா அப்பா யார்? இந்த குழந்தை வந்து எப்படி வந்துச்சு? உங்கள் குழந்தைனா அதோட அம்மா யார்? பயாலஜிக்கல் மதர் யார்? அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாட்டி கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. இவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ தன்னுடைய மகனுடைய எம்டி போஸ்ட்டுக்கு மிச்ச 2 பேரும் வந்து இப்போ ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ராஜலக்ஷ்மிக்கு. ஏன்னா வந்து இன்னொரு பக்கம் காயத்ரி அந்தளவுக்கு வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்காட்டி கூட அனாமிகா சிந்திச்சு விஜயை அடுத்து எம்டி ஆக்கலானோ, கௌதமுக்கு இருக்க கெட்ட பேரை யூஸ் பண்ணி வந்து இன்னொரு பக்கம் சூர்யாவுக்கு இப்போ கெட்ட பேர், அதனால் விஜயை வந்து எம்டி ஆக்கிடலான்னு பார்க்க, இன்னொரு பக்கம் கௌதமும் சித்ரா தேவியும் எப்படியாச்சும் நம்ம அந்த எம்டி போஸ்ட்டில் உட்காரணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ராஜலக்ஷ்மி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி மகாட்ட வந்து அவனை பார்க்கணுன்னு சொல்லி நேராக வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்து ரூம்குள்ளார போயிட்டு அவங்க என்ன நடக்குது, அவன் என்னென்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு வந்து நிறைய குழப்பமாக இருக்குது. அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, நான் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ நீங்கள் என்னத்தை மன்னிப்பு கேட்குறீங்கன்னா, இல்லை அங்கே ஏதோ தப்பு இருக்குது, நீ வந்து உண்மையை கண்டுபிடிங்கிறாங்க. இப்போ உண்மையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி சூர்யா யாரையோ காப்பாற்றுறாரு, அதுவும் அவங்க அப்பாவை, அவங்க அப்பாவோட குழந்தை தான் அழகி, அதனால தான் காப்பாற்றுறாரு, அது வந்து தங்கச்சி அப்படிங்கிறத போட்டு உடைக்க போகிறாங்களா, இல்லை யாரோட குழந்தைன்னு கதையில் ட்விஸ்டடாக கொண்டு போகிறாங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ திருப்பி மகா கண்டிப்பாக வந்து தன்னுடைய அத்தை சொன்னதுக்காகவே அந்த வீட்டுக்கு வந்து ஒரு டிடெக்டிவ் வேலையில் இறங்க போகிறாங்கிறத பற்றியும், ஐஸ்வர்யா அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்ன? இந்த கதையில் இப்போ உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரங்களாக யார் இருக்கா? எந்தெந்த கதாபாத்திரங்கள் வந்து இப்போ சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே இந்த அழகிங்கிறது ஒரு சும்மா ஒரு சைட் ட்ராக் மாதிரி இருக்குன்னு பார்த்தா அழகிய பெர்மனண்ட் ஆக்கி இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்களோட குழந்தை தான் கொண்டு போகிறாங்க. இந்த பல இதெல்லாம் ஆங்கிள்லாம் வச்சுருக்காங்க. இவங்க அப்பாவோட குழந்தை, சித்தப்பாவுடைய குழந்தை, இது இல்லை அப்படின்னா வந்து தாத்தாவுடைய 2வது மனைவியுடைய குழந்தையுடைய குழந்தை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.